புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. கிறிஸ்தவம் எப்படி உருவானது? புதிய ஏற்பாடு நூல் எப்படி தயாரிக்கப்பட்டது? புதிய ஏற்பாடு நூலை தயாரிப்பதற்கு எத்தனை பொய்களை கையாண்டு இருக்கிறார்கள் என்பதை பல எபிசோடுகளில் நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஆனால் பைபிளில் புதிய ஏற்பாடு நூலை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அதனுடைய கட்டமைப்பு தான் ஞாபகம் வரும். ஏன்னா கிருஷ்ணருடைய கதையை இயேசுவுக்கு பொருந்துற மாதிரி காப்பி அடித்து அதனுடைய, அதாவது அந்த கிருஷ்ணனுடைய கதையினுடைய கட்டமைப்பை அப்படியே பொருத்தி இயேசுவுக்கு பொருந்துற மாதிரி பொருத்தி அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா புதிய ஏற்பாடை தயாரித்திருக்கார்கள் என்பது தான் நமக்கு பார்த்த உடனே ஒரு ஞாபகத்துக்கு ஒரு தெளிவாகவும் தெரியும். அதாவது கிருஷ்ணருடைய கதையை தான் அப்படி காப்பி பண்ணி புதிய ஏற்பாட்டு நூலை தயாரித்திருக்கிறார்கள் என்பதை கிருஷ்ணருடைய கதையை படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது கிருஷ்ணன் மகாபாரத கதையில ஒரு பாத்திரமாக வரக்கூடியவர். மகாபாரதம் எழுதப்பட்டு சுமார் 5000 ஆண்டுகள் கழிச்சுதான் இயேசுனுடைய வரலாறு எழுதப்பட்டது. இயேசுனுடைய வரலாறை எழுதி 2000 வருஷம்தான் ஆகுது. அதனால கண்டிப்பாக கிருஷ்ணனுடைய கதையிலிருந்து தான் இயேசுவின் கதையும் வந்தது அப்படிங்கிறத உறுதியாக நம்ப முடியும். அதுக்கு சில ஆதாரங்களை நம்ம சொல்லலாமே. அதாவது மோசேயினுடைய பெயரை கொஞ்சம் மாற்றி அந்த கதைகளுக்கு ஏதுவாக கிருஷ்ணனுடைய பெயரை வைத்து இதிகாச கதைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமாம். அதாவது இதிகாச கதைகளில் கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன்னால் அசரீரி என்ற ஒரு சத்தம் கேட்கும். அதன் பின்னால் தான் கிருஷ்ணர் பிறப்பார். அதே மாதிரி தான் புதிய ஏற்பாடுலேயும் இயேசு பிறப்பதற்கு முன்னால் ஒரு அசரீரி சத்தம் கேட்கும். அதான் கிருஷ்ணர் கதையில் வந்த மாதிரி தான் இங்கேயும் எழுதி வச்சிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரியே இங்கேயும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை போல் கிருஷ்ணர் எது வம்சத்தில் பிறந்தவர், இங்கே என்ன எழுதி இருக்கிறாங்கன்னா யூதா வம்சத்தில் பிறந்தார்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்னது போல் கிருஷ்ணர் அரச குடும்பத்தில் பிறந்தார்னு இதிகாச கதைகளில் வரும். அதே போல் இயேசுவும் தாவீது அப்படிங்கிற தாவீது என்ற அரச குடும்பத்தில் பிறந்தார்னு தான் புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி எழுதியிருக்கிறாங்க. கிருஷ்ணன் பிறக்கும் பொழுது நட்சத்திரம் தோன்றியதாக அந்த இதிகாச கதைகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே போல தான் இயேசு பிறக்கும் போதும் நட்சத்திரம் தோன்றியதாக இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சு இப்படி கட்டமைச்சிருக்கிறாங்க. ஆமாம், அது மட்டுமா கிருஷ்ணர் பிறக்கும்போது தேவலோகம் கொண்டாடியது அப்படின்னு அந்த கதையில வருது. அதே போல இயேசு பிறக்கும் போது அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. தேவலோகம் மகிழ்ச்சி உண்டதுன்னு சொல்லி அப்படி எழுதியிருக்காங்க. ஆமா, கிருஷ்ணர் பிறக்கும் பொழுது மாட்டு இடையர்கள் கொண்டாடினார்கள்னு அங்கே எழுதி வச்சிருக்காங்க இதிகாசத்தில். இங்கே புதிய ஏற்பாட்டில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஆட்டு இடையர்கள் இயேசு பிறக்கும் பொழுது ஆட்டு இடையர்கள் கொண்டாடினார்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. குழந்தையா இருக்கும் போது கிருஷ்ணனை நாரதர் உள்ளிட்ட பல முனிவர்கள் கண்டு அவரை வணங்கினார்கள்னு இதிகாசங்கள்ல சொல்லப்படுது. அதே போல குழந்தையா இருக்கும்போது இயேசுவை கிழக்கிலிருந்து வந்த அந்த அறிஞர்கள் சாஸ்திரிகள் வணங்கினார்கள் அப்படின்னு பைபிள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அங்கே இதிகாச கதைகளில் கிருஷ்ணன் பிறந்ததுனால அவனுடைய தாய்மாமன் கம்சன் தனக்கு ஆபத்து வரும்னு அங்கே நினைச்சான். அதே மாதிரி தான் இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஏரோது ராஜா தனக்கு ஆபத்து வரும்னு நினச்சாராம். அதை மாதிரி இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் டிட்டோவாக இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அது மட்டுமான கிருஷ்ணனை யமுனை நதிக்கு அப்பால் கொண்டு போய் ஆயர்பாடியில் தலைமறைவாக வளர்த்தாள்கள் தான் கதையில் இருக்கிறது. அதே போல இயேசுவை என்ன பண்ணாங்க, எகிப்துக்கு எடுத்து கொண்டு போய் அங்க பாதுகாப்பு வளர்த்தாங்கன்னு புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் பாருங்களேன். ஆமா, ரெண்டுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்க. ஆமா, அப்போ அதை பார்த்தா காப்பி அடிச்சு எழுதியிருக்கான்றதுல இருந்து தெரியுது. அதே மாதிரி தான் அங்க கிருஷ்ணன் கதையில அவனுடைய தாய்மாமன் கம்சன் 2 வயசுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று விடணும்னு உத்தரவு போட்டான் அவனுடைய அரண்மனையிலிருந்து. அதே மாதிரி தான் இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த பிறட்டும் ஏரோது ராஜா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளையெல்லாம் கொன்றணும்னு சொல்லி உத்தரவு போடுறார்.
இப்போ ரெண்டு சேமா டிட்டோவா காப்பி பண்ணியிருக்காங்களா? ஆமா, அப்போ அந்த கதையை அப்படியே எடுத்துதான் இங்க எழுதியிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. ஆனா வரலாற்று ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை. இப்படி 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள் ஏரோது காலத்துல அப்படிங்கிறதுக்கு வரலாற்று ரீதியாக எந்த எந்த ஆதாரங்களும் ஆதாரம் கிடையாது. ஆமா. அப்போ இது புதிய ஏற்பாடு நூல் கிருஷ்ணருடைய கதையை காப்பி பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. நல்லாவே தெரியும். சிமிலாரிட்டிஸ் நிறைய ஒத்து வருது பாருங்க. ஆமாம். அதே போல் கிருஷ்ணர் காட்டுக்கு போய் தவம் பண்ணாரோ, வனவாசம் சென்று தவம் செய்தாருன்னு அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, கொடிவு மலைக்கு போய் அங்கேருந்து என்ன செய்கிறாரு, தவம் பண்ணார், ஜெபம் பண்ணார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்கே இதிகாச கதைகளை மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மும்மூர்த்தி கொள்கையை தான் இங்கே புதிய ஏற்பாடில் திருத்துவ கொள்கைன்னு 3 கடவுள் 1 கடவுள் அப்படின்னு திருத்துவ கொள்கையை இங்கே கொண்டாந்து பூத்தி இருப்பாங்க. அதே காப்பி பண்ணியிருப்பாங்க. ஆமா, திருத்துவங்கிறது புதுசு கிடையாது. ஏற்கனவே இந்து சமயங்கள்ல இருக்கிறது தான் அப்படியே கொஞ்சம் காப்பி பண்ணி வேற ஒரு ஆங்கிளில் கொண்டு வந்து ஆமா அதை ஒரு ஏற்பாடாக பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ண அவதாரம் எடுத்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்க கிறிஸ்தவத்துல புதிய ஏற்பாட்டுல மனிதர்களின் பாவத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்தார்னு இங்கேயே அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. அங்கேயே அவதாரம் இருக்கிறது, இங்கேயும் அவதார கொள்கை தான். அங்கே இதிகாசத்துல கிருஷ்ணரை என்னன்னா பரமாத்மான்னு அங்கே சித்தரிச்சு வச்சிருக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தர் பாபமற்றவர் அப்படின்னு இங்கே சித்தரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதே போல கிருஷ்ணன் ஒரு நிறைவான மனிதனாகவும் தெய்வமாகவும் திகழ்ந்தான் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. போலத்தானே இயேசுவும் யாரு மரியாளுடைய வகுத்துல மகனாகவும் பிறந்து அப்புறம் தெய்வ அவதாரம் எடுத்து ரட்சகராகவும் எடுத்தாருன்னு இங்கேயும் அதைத்தானே சொல்றாங்க. ஆமா, அங்கே இதிகாச கதைகளில் கிருஷ்ணர் தன்னுடைய சீடர்கள்ட்ட நீங்கள் போய் என்னுடைய உபதேசங்கள் எல்லாம் உலகமெல்லாம் பரப்புங்கன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதி வச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைத்து உலகமெங்கும் போய் என்னுடைய பிரசங்கம் பண்ணிங்கன்னு சொல்கிறார். ஆமா, இதிகாசத்தையும் புதிய ஏற்பாட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால நிச்சயமாக கிருஷ்ணருடைய கதையிலிருந்து தான் இயேசுனுடைய கதையை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமா, இந்த கதைகளை இப்படிதான் அமைத்திருக்கிறார்கள். அதே போல வசனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, புத்தருடைய லலிதா விஸ்தாரா அந்த புத்தகத்தினுடைய வசனங்களை கொஞ்சம் சற்று மாற்றி இயேசு சொல்வதை போல எழுதியிருக்கிறார்கள். இப்படிதான் அந்த வசனங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், புத்தருடைய வசனங்களை அப்படியே காப்பி அடித்து இயேசு சொன்னது மாதிரி இங்கே எழுதி வச்சுருக்காங்க. அதே போல் டிசம்பர் 25 பிறந்தது, 3ஆம் நாள் இயேசு உயிர் தெழுந்தது, இந்த 12 சீடர்கள், இது எல்லாமே பல நாட்டு கதைகளில் உள்ள கற்பனை செய்திகள் தான். அதனை அப்படியே காப்பி அடித்து தான் அப்படியே இயேசுக்கு பொருத்தி எழுதியிருக்கிறார்கள். இந்த டிசம்பர் 25 சொல்கிறோம் இல்லையா, இவைகள் இந்த 12 சீசர்கள் கதைகள் சொல்கிறோம்ல, இவைகளெல்லாம் பழைய கதைகளில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஆமாம், அந்த கதைகளை காப்பி பண்ணி தான் இங்கே போட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்னது போல கிரேக்க கடவுள் ஹெர்குலிஸ் இறந்த பின் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததாக கதை இருக்கு. அதே போல எகிப்தின் ஒசிரிஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் டிசம்பர் 25 பிறந்து வெள்ளிக்கிழமையில அவர் இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதே போலன டயோனிசஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க கடவுள் டிசம்பர் 25 பிறந்து அவர் துன்பப்பட்டு இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படி ஒரு கதையும் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல ரோமாவளி கதைகள்ல மித்ரா என்ற ஒரு கடவுள் கன்னியின் வழித்தில் டிசம்பர் 25 பிறந்தார் என்று ஒரு கதை இருக்கிறது. ஆமா, அவர் பிறக்கும் போது இடையர்கள் அவரை சூழ்ந்திருந்ததாக சொல்லப்படும் அந்த கதையில். அவருக்கு 12 சீடர்கள் இருந்ததாகவும் அந்த கதை சொல்லப்படும். அந்த கதையில அந்த கடவுள் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய உடலை தின்று ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்னும் அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த சதையை தின்று ரத்தத்தை குடிக்கும் அந்த கிறிஸ்தவர்களுடைய இந்த பழக்கம் இதுல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க போல.
அந்த சதையை தின்று ரத்தத்தை குடிக்கிற பழக்கம் வந்து இந்த கதையிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. ஆமா, இந்த கதையில இருந்து தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த ராப்போஜன பண்டிகை பண்றதெல்லாம் இதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஆமா, இதெல்லாம் புதுசு கிடையாது, பழங்கால கதைகள்ல இருந்து அப்படியே காப்பி பண்ணியிருக்காங்க. ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்த இந்த எல்லா கதைகள்லயும் பாத்தீங்கன்னா டிசம்பர் 25 இருக்கட்டும், 12 சீடர்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுதல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியா தான் இந்த கதைகள்லாம் இருக்கும். ஆமா, ஒரே டிட்டாவா தானே வருது. ஆமா. ஆக கிறிஸ்தவ மதம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த தொன்மையான கதைகளை படித்து அதை காப்பி பண்ணி தான் கிறிஸ்துவனுடைய வரலாறையும் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கிரேக்க பழங்கால கதைகள், அந்த ரோமாவரி கதைகள், அப்புறம் பௌத்தருடைய போதனைகளுடைய வசனங்கள், கிறிஸ்தவனுடைய வரலாறையும் சேர்த்து ஒன்னா சேர்த்து இயேசுவுக்கு பொருந்துற மாதிரி ஒரு கதையினுடைய அமைப்பா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. கிரேக்க எகிப்து நாடோடி கதைகள், கிருஷ்ணனுடைய வரலாறு, பௌத்த தத்துவங்கள், அந்த வசனங்கள், இதெல்லாம் மொத்த கலவையாகத்தான் புதிய ஏற்பாட்டில் கலந்து எழுதியிருக்கிறார்கள் என்பதை இந்த ஆதாரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புதிய ஏற்பாட்டு நூலோட கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய தனாக் புத்தகத்தை அதற்கு பழைய ஏற்பாடுன்னு ஒரு பெயரை வைத்து கொண்டு அதையும் இந்த நூலோடு சேர்த்து பைபிளாக அவர்கள் பாவித்து வருகிறார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு நூலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு நூலில் இயேசுவை பற்றிய முன்னறிவிப்புகள் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொல்லிதான் புதிய ஏற்பாட்டிலும் எழுதியிருக்கிறார்கள். அநேக இடங்கள் எழுதியிருக்காங்க. நாம அதற்கு முன்னால் வந்த எபிசோடுகளையும் நம்ம காண்பித்திருக்கோம். நிழலாட்டன்றதெல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டே வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு இடத்துல கூட இயேசுவை பற்றிய முன்னறிவிப்புகளே இல்லை என்பதைத்தான் நாம் இதற்கு முன்பாக பல எபிசோடுகளில் தெளிவான ஆதாரங்களோடு நாம் பேசியிருக்கிறோம். ஆமாம். அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசு வருகை குறித்து ஏனோக்கு அவர் சொன்னதாக முன்னறிவித்ததாக இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன ஆதாமிலிருந்து 7வது தலைமுறையான அந்த ஏனோக்கு வந்து இயேசுனுடைய 2ஆம் வருகை குறித்து முன்னறிவித்தான் அப்படின்னு யூதா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனை வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் யூதா அப்படிங்கிற ஒரு கடிதத்தில் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்புக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளின் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இந்த ஏனோக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லியிருந்தா எங்க சொல்லியிருக்கணும்? பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கணும். அப்படி பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்திலும் ஏனோக்கு சொன்னதாக எந்த ஒரு சிறு குறிப்பு கூட கிடையாது. பழைய ஏற்பாடு நூலில் ஏனோக்கு அப்படிங்கிற தலைப்பில் எந்த ஒரு புத்தகமும் கிடையாது. மேலும் மற்ற புத்தகங்களில் கூட ஏனோக்கு இப்படி சொன்னதாக எந்த ஒரு குறிப்பும் இல்லவே இல்லை. ஸோ புதிய ஏற்பாடு நூல் இப்படிதான் விசித்திரமான பொய்களால் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இதே போல இன்னொரு விசித்திரமான பொய் வந்து, ஆபிரகாம் வந்து இயேசுவின் நாளை காண ஆசையா இருந்தான் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. யோவான் 8வது அதிகாரத்தில் 56வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இயேசு சொல்வதை போல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் இயேசுவை பொய்யராக்கி எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தில் பாருங்க, ஆபிரகாம் வந்து என்னை பார்க்கணும் ஆசையா இருந்தான், என்னை பார்த்துட்டான் அப்படின்னு இயேசு சொல்றாரு. யாரு? ஆபிரகாமுடைய காலம் எது, இயேசுடைய காலம் எது? இந்த வசனத்தை இயேசு சொன்னதாக எழுதி இப்ப இயேசுவை தான் பொய்யராக்கி எழுதி, இயேசுவே அவரே பொய்யராக்கி தான் புதிய ஏற்பாட்டு நூலில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டு நூல்ல ஆபிரகாம் வந்து இயேசுவை குறித்து எந்த இடத்துலயாவது சொல்லியிருக்காரா? எந்த வசனங்களும் கிடையாது, எப்படி அந்த வார்த்தைகளே கிடையாது. ஆக இதுல இருந்து யோவான் பெயர்ல யாரோ ஒருவர் இயேசுவை பொய்யராக்கி தான் அந்த வசனத்தை எழுதியிருக்கிறார். இப்ப இயேசுவை குறித்து ஆபிரகாம் சொன்னதாக பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது இப்படி ஒரு வசனம் இருக்கிறதா?
எங்கேயும் எந்த வசனம் கிடையாது. காட்டி, அதாவது பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சொல்லி இருந்து அதை மேற்கோள் காட்டி யோவான் எழுதியிருந்தா நம்பலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு நூலில் இயேசுவை நான் பார்க்க ஆசையாக இருந்தேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் சொன்னதாக எந்த ஒரு வசனமும் கிடையவே கிடையாது. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த போக்குவரத்து அதிகாரிகிட்ட ஒருத்தன் ஒருத்தன் சொல்றான், எனக்கு ஐஜியை நல்லா தெரியும் அப்படிமானா. அவர் கேட்குற, ஐஜி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரியாது அப்படி. அத மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கு. அப்போ இது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? ஆபிரகாம் சொல்லியிருக்கணும் எனக்கு இயேசுவை தெரியும்னு. புதிய ஏற்பாட்டு நூல்ல சொல்லப்பட்ட பொய்கள் இப்படிதான் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. ஆனால் இதே போல மற்றொரு ஆய்வுடன் மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் சொல்வதற்கு மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன்.